வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். ஒரு குழந்தை உருவாக 10 மாதம் ஆகிறது. ஒரு பட்டதாரி உருவாக 3 ஆண்டுகள். ஒரு டாக்டர், வக்கீல் அல்லது என்ஜினியர் உருவாக 4 முதல் 5 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் ஒரு நல்ல அரசியல் தலைவன் உருவாக ஒரு யுகமே தேவைப்படுகிறது. திரையில் கேட்ட இந்த வசனம் வெறும் சினிமா வசனம் அல்ல, அது ஒரு காலத்தின் நிதர்சனம். இன்று நிமிட தலைவர்கள் உருவாகும் காலத்தில் யுகம் கடந்த தலைவர்களை பற்றி பேச வேண்டிய காலத்தின் கட்டாயம் இந்த எபிசோடில் நாம் அலசப்போகிறோம். அது மட்டுமல்ல, அந்த தலைவருக்குரிய தகுதிகள் நடிகர் விஜய்க்கு இருக்கிறதா என்பது குறித்தும் நாம் அலசப்போகிறோம். நமது தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றை திருப்பி பார்த்தால் அந்த யுகம் என்ற சொல்லின் வலிமை புரியும். ஒரு காலத்தில் வாழ்ந்த தலைவர்கள் திடீரென்று வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல. மக்கள் மனதில் இடம் பிடிக்க அவர்கள் பல ஆண்டு காலம் களப்பணி ஆற்றியவர்கள். அதன் மூலம் படிப்படியாக உயர்ந்து மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்தவர்கள். தங்கள் கொள்கையில் உறுதி காட்டி வரலாற்றில் அழியாத இடத்தை பிடித்தவர்கள். அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு வரலாறு படைக்கவில்லை, வரலாறாக மாறிய பிறகுதான் ஆட்சி அதிகாரத்திலேயே அமர்ந்தார்கள். அதனால்தான் அவர்கள் மறைந்த பிறகும் இன்றும் நம் வீட்டு வரவேற்பறைகளிலும் விவாத மேடைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தலைவன் என்பவன் வெறும் கட்டளைகளை பிறப்பிப்பவன் மட்டும் அல்ல. அந்த தலைவனுக்கு மிக முக்கியமான தகுதி வழிகாட்டும் விவேகம். தன்னை பின்தொடர்ந்து வரும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களை சரியான பாதையில் அழைத்து செல்லும் வல்லமை அவனுக்கு இருக்க வேண்டும். அவன் வாயிலிருந்து வரும் ஒரு சொல் தொண்டனுக்கு அறிவை தர வேண்டும். அந்த தலைவனின் ஆணையை தொண்டன் சிறைமேற்கொண்டு செய்யும் ஆற்றலை அந்த தலைவன் வழங்க வேண்டும். தலைவன் என்பவன் ஒரு கம்பெனியின் CEO போல அல்ல, அவன் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மையமாக இருக்க வேண்டும். எல்லோருமே பிறக்கும்போது தலைவர்களாக பிறப்பதில்லை. நிஜமான தலைவன் என்பவன் யார் தெரியுமா? தலைமைத்திறன் தன்னிடம் இல்லை என்று உணரும் போதே அதை வளர்த்து கொள்ள ஓயாது உழைப்பவனே சிறந்த தலைவன். சுய பரிசோதனை, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் செய்து தன்னை தானே செதுக்கிக் கொள்ளும் ஒருவன்தான் பட்டை தீட்டப்பட்ட வைரமாக மிளிர முடியும். இன்றைய இளைஞர்களுக்கு இதுதான் மிகப்பெரிய பாடம். அரசியல் என்பது ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அல்ல, அது மெதுவாய் செதுக்கப்பட வேண்டிய ஒரு கலை. இளம் தலைவர்கள் உருவாக வேண்டியது இன்றைய காலகட்டத்தின் கட்டாயம்தான். ஆனால் அவர்கள் வெறும் பிரபல்யங்களாக மட்டுமே இருக்கக்கூடாது. மக்களுக்காக உழைத்து பட்டை தீட்டப்பட்ட வைரங்களாக ஜொலிக்க வேண்டும். மேலே சொன்ன அத்தனை தகுதிகளும் இன்றைய தாவேகா தலைவர் நடிகர் விஜயிடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை வருகிற சட்டமன்ற தேர்தல் மூலம் அவருக்கு கிடைக்கும் அனுபவத்தின் வழியாக ஒரு நல்ல தலைவராக எதிர்காலத்தில் உருவானாரானால் நிச்சயமாக அந்த நேரத்தில் நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். இந்த தேர்தலில் என் ஓட்டு விஜய்க்கு இல்லை. நீங்கள் எப்படி? கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.